ஹலோ யோஸ் இன்றைக்கி இந்த பகுதியில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025-26 கோயம்புத்தூரில் இருக்கிற பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் உமன் இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து 2025-26 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, அதுவும் யூஜி ப்ரோக்ராம் மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு. பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் உமன் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன். இங்கே வந்து எய்டட் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, இது மாதிரி ஃபுல் டீடைல்ஸாக இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் உமன் இது வந்து ஒரு லேடிஸ் காலேஜ், ஓகேங்களா. இங்கே அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து யூஜி ப்ரோக்ராமுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா கூகுளில் போயிட்டு, ஓகேங்களா, பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் உமன் சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பிஎஸ்ஜிஆர் kcw.ac.in ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாருங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா காலேஜோட வெப்சைட் பேஜுக்கு போயிடும். ஃபஸ்ட் எடுத்தோன்னா இங்கே வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னே அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன்ஸ் 2025-26 சொல்லிட்டு, ஓகேங்களா, அப்படி இருக்கு. அப்ளை நவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அட்மிஷன்ஸ் பேஜுக்கு போகும். இங்கே அட்மிஷன்ஸ் பேஜில் உங்களுக்கு நியூ அப்ளிகேன்னு சொல்லிட்டு யூஜி ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறாங்க. தென் அதாவது ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை, இதில் அவைலபிளாக இல்லை. உங்களுக்கு என்கொயரிஸ் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அப்ளிகேஷன்ஸில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தோ வெப்சைட்டில் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. தவிர இங்கே அட்மிஷன்ஸ்க்கான இது என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இதெல்லாம் கொடுக்கல. நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம காலேஜ் வெப்சைட் பேஜுக்கே போயிடுவோம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அண்டர் கிராஜுவேட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். அண்டர் கிராஜுவேட்டில் பொறுத்த வரைக்கும் எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் ஆல்ரெடி சொல்லிட்டு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்னாலே உங்களுக்கு எய்டட் ப்ரோக்ராம் இருக்கும், செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் இருக்கும். இங்கே எய்டட் ப்ரோக்ராம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எய்டட் ப்ரோக்ராம் பார்த்துருவோம். எய்டட் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்குது, பிஏ ஹிஸ்ட்ரி இருக்குது, பிஏ எக்கனாமிக்ஸ், தென் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், தென் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, தென் பிஎஸ்சி பாட்னி, தென் பிஎஸ்சி ஜுவாலஜி, தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், தென் பிகாம் அண்ட் பிபிஏ. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட் ப்ரோக்ராமில் அவைலபிளாக இருக்குது. தென் அடுத்து செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தென் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிசிஏ இருக்குது, தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் கான்ஜுகேட் சிஸ்டம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் பிஎஸ்சியில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சைபர் செக்யூரிட்டி அவைலபிளாக இருக்குது. தென் பிகாம் இருக்குது, தென் பிகாமில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது, தென் பிகாம் இ காமர்ஸ் இருக்குது, தென் பிகாம் ஆக்சுவல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, தென் பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், தென் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் இருக்குது, தென் பிகாம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்குது, தென் பிகாம் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் இருக்குது, தென் பிபிஏ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இருக்குது, தென் பிபிஎம் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, தென் பிபிஏ பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, தென் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், தென் பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் அவைலபிளாக இருக்குது, தென் பிஎஸ்சி ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, தென் பிஎஸ்சி சைக்காலஜி இருக்குது, தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, தென் பிஎஸ்சியில் பியூட்டிஷியன் அண்ட் வெல்னஸ் இருக்குது, தென் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, தென் பிஎஸ்சி கிராஃபிக்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் டிசைனிங் இருக்குது, தென் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் இருக்குது, தென் பிஎஸ்சி ஃபின்டெக் இருக்குது, சரிங்களா. இந்த கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங்கில் எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் எய்டெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டடாக கோர்ஸில் இருக்குது. எய்டெட்டில் கம்ப்ளீட்டாக ஒரு 10 கோர்சஸ் மட்டும் தான் இருக்குது. பட் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் நியர்லி ஒரு 20 கோர்சஸ் கிட்ட இருக்குது, ஓகேங்களா. இதில் சரி, தென் நம்ம அட்மிஷன்ஸ், ஓகேங்களா. அட்மிஷன்ஸில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர்ட் ஆன்லைனும் இருக்குது. பட் பிரிண்டட் அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் காலேஜில் போய் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்டட் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே ஆன்லைன் இருக்குது, ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ஸாக இருக்குது. சரி, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்க சொல்கிறாங்க, ஓகேங்களா. யூஜி அப்ளிகேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு. தென் அடுத்து அட்மிஷன்ஸ் என்கொயரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, இல்லை மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் சப்போர்ட்க்கு வந்து அதுக்கான ஏதாச்சும் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஏதாவது இஷ்யூஸ் இருந்தோ இல்லை பேமெண்ட் இஷ்யூஸ்னா அதுக்கான நம்பரும் கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் என்னன்னா ஒரு வேலிட் மெயில் ஐடி மொபைல் நம்பர் இதுதான் கொடுக்கணும். அதில் தான் உங்களுக்கு ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் யூசர் நேம் வந்து ஆதார் நேம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அப்ளிகேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ரிசல்ட் வந்தோடனே நீங்கள் அதை அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதனால் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து இதுவும் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷனால அட் ப்ரெசென்ட் வந்து லாஸ்ட் டேட் வந்து எப்போ அப்ளை பண்ணுறது மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு 3 days, 12th ரிசல்ட் வந்து 3 days உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. இதில் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது. தென் ஆதார் மூலிமா நீங்கள் வந்து என்னென்ன கோர்சஸ் நீங்கள் வேணும்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆதார் மூலிமா தான் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் இது லாகின் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். இந்த மார்க்ஸ் அப்லோட் பண்ணால் சப்மிட் த அப்ளிகேஷன் சொல்லியிருக்கிறாங்க.
நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மஸ்ட் கேண்டிடேட்டு. அட்மிஷன் ஃபுல்லாகவே மெரிட் பேசிஸில் மட்டும்தான் இருக்குது. கட் ஆஃப் மார்க் வந்து ப்ரோக்ராம் மாறும். ஏன்னா இந்த அட்மிஷன்ஸ் அப்போ உங்களோட ஒரிஜினல் மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதர் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. கேண்டிடேட்ஸ் நான் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அண்ட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொசீட் பண்ணணும். தென் அட்மிஷன்ஸ் வந்து சப்ஜெக்ட் டு அப்ரூவல் ஃபார் பாரதிய யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஈக்குவலன்சஸ் வந்து என்னென்ன வருதோ அதை பொறுத்து பாரதிய யூனிவர்சிட்டியில் எப்படி வருதோ அதை பொறுத்து தான் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம அப்ளை எப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறது பார்த்துருவோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி சொன்னோம், உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு மூலியமாக தான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஆதார் கார்டு மூலிமா ஆதார் கார்டு மெயில் ஐடி உங்கள் ஓடிபி நம்பர் கொடுத்தா உங்களுக்கு வந்து லாகின் ஆயிரும். ஓகேங்களா? தென் சைன்இன் இது கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களோட ஆதார் நம்பரு, தென் வந்து உங்களோட பாஸ்வேர்டு, இப்போ டேட் ஆஃப் பர்த் உங்களோட பாஸ்வேர்டு, ரெஜிஸ்டர்ட் பாஸ்வேர்டு, இல்லை நீங்கள் பாஸ்வேர்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது மாற்றிக்கலாம். லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணணும். தென் அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸு, தென் அதுக்கப்புறம் வந்து இப்போ என்னென்ன கோர்சஸ் கொடுக்குறோம் அதுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இதுதான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் உமன்ஸ் காலேஜஸில் உங்களுக்கு வந்து பிஜி ப்ரோக்ராம் யூஜி ப்ரோக்ராம்க்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு அட்மிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்கிறவங்க, ஓகேங்களா, பிஎஸ்ஜி கிருஷ்ணமா காலேஜ் ஃபார் உமன்ஸ் எஸ்பெஷலி உமன்ஸ், அதாவது கேர்ள்ஸ் சைல்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து லேடிஸ் காலேஜ் ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. கோயம்புத்தூரில் இருக்க பிஎஸ்ஜி கிருஷ்ணமா காலேஜ் ஃபார் உமனில் அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. உங்கள் 12th ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தர் உங்களை மார்க்ஸ் வந்து நீங்கள் லெட்டராக அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களால் இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்கள் அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கன்வர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.